பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, எவ்ரி மார்னிங் வித் ஜீசஸ் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்போம். அதன்படி வாழ்ந்து இந்த பூமியிலே நாம் சுகித்திருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பொல்லாத மனுஷர் மேலே பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. ரெண்டு காரியங்கள். பொறாமை வேண்டாம், அப்போ பொல்லாதவர்களோடு நீ சகவாசம் வேண்டாம், உறவு வேண்டாம், அவங்களோடு வாழாத, தங்கியிருக்காத, நட்பு கொள்ளாத. இது தமிழில். ஆங்கிலத்தில் do not envy wicked men, do not desire their company. அவருடைய கம்பெனியை நீ டிசைர் பண்ணினா you will become one day wicked. அவளோடு உறவு வைத்துக்கொண்டு அவளோடு இருக்க விரும்பினா நீயும் பொல்லாதவர்களாய் மாறிவிடுவாய். பார்த்தீங்களா? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் பொல்லாங்குகளை பார்க்கிறோம். உலகமெங்கிலும் இருக்கிற நாடுகள், மக்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிற அன்பு, சந்தோஷம், சமாதானம் இல்லை. உறவு சரியான முறையில் அமையவே இல்லை. எங்கும் பொறாமை, காய்மகாரம், ஒருவர் பொறாமை கொண்டு ஒருவரை கடித்து குதறி அழித்து சிதறிக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இது நாடுகளுக்கு இடையே நடக்கிறது, மக்களுக்கு இடையே நடக்கிறது. அநேக ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் கூட இந்த பொறாமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, பொறாமை கொள்ளாதே, பொறாமை வேண்டாம். தட் இஸ் விக்கெட். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறது. அந்த 9 கனிகளுக்கு எதிரானதில் 18 மோசமான காரியங்களை தான் பொறாமை ஒன்று. பார்த்தீங்களா? பொறாமை இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் அன்பு நம்மிடத்தில் இல்லை. பொறாமை இருந்துச்சுன்னா நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கலை. பொறாமை இருந்துச்சுன்னா நாம் உண்மையான கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் கிடையாது. ஆகவே இந்த பொறாமையை தவிர்க்க வேண்டும். அந்த பொல்லாதவர்களோடு சகவாசம் வேண்டாம், அவர்களோடு தங்கியிருக்கவும் வேண்டாம், அவர்களோடு வாழவும் வேண்டாம். பிழைப்புக்காக பொறாமை பிடித்த மக்களோடு நாம் கொடுத்தனம் பண்ண தேவையே இல்லை. பார்த்தீங்களா? இது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. நல்லது, புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 37:1 வாசிக்கிறோம்: பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பார்த்தீங்களா? பொல்லாத மனுஷர் மேலே பொறாமை கொள்ளாதே, நியாயக்கேடு செய்கிற மனுஷர் மேலே பொறாமை கொள்ளாதே, அவர்களை பார்த்து எரிச்சல் படாதே. ஜஸ்ட் லீவ் ஆல் தோஸ் பீப்புள் டு காட். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் தம். He will judge them, He will guide them, He will correct them. It is not our duty to correct those people, wicked people. We can say, we can advise. Suppose if they don't agree, they don't accept, we need not say a word against them. எரிச்சல் பட வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம், காய்மகாரப்பட வேண்டாம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமான்களோடு கூட தான் நாம் இருக்க வேண்டும், நீதிமான்களோடு தான் வாழ வேண்டும். பொல்லாதவர்களோட நடக்கக்கூடாது. நீதிமொழிகள் 1:17 வாசிக்கிறோம்: பொல்லாதவர்களோட நடவாமல் உன் காலை அவள் பாதைக்கு விலக்குவையாக. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிற மேலே பொறாமை கொள்ளாதே, பொல்லாதவர்கள் கூட நடவாமல் அவளுடைய பாதையை விட்டு விலகு. பார்த்தீங்களா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் நம்பிக்கையாயிரு. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர் கட்டளையிடுவார். பார்த்து கொண்டே வருகிறோம் அல்லவா? இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது, அவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள. உன் நண்பன் யார் என்று சொல்லு. பொல்லாதவனா? அப்போ நீயும் பொல்லாதவன் தான். உன் நண்பன் பொய்யனா? நீயும் பொய்யன் தான். உன் நம்மிடத்தில் உண்மை இல்லையா? உன்னிடத்தில் உண்மை இல்லை. உன் நண்பனிடத்தில் தவறான பழக்க வழக்கம், உன்னிடத்தில் தவறான பழக்கம். ஸோ டெல் மீ ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் அபவுட் யூ. தட் இஸ் த வேர்ல்ட்லி சேயிங். வி நோ தட். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். இனி நாம் பொல்லாத மனுஷன் மேலே பொறாமை கொள்ள வேண்டாம். நல்லா இருக்கட்டும், அவங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். பொல்லாத மனுஷன் எரிச்சல் கொள்ள வேண்டாம், அவர்கள் மேல் பொறாமை கொள்ள வேண்டாம். மாத்திரம் அவர்களோடு நாம் இருக்கவும் வேண்டாம். கர்த்தரையே தேடுவோம், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வோம், நீதிமான்களாக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருப்போம், நீதியை கடைபிடிப்போம், நீதியிலே வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். இந்த வசனத்தின்படி, நீதிமொழிகள் 24:1 சங்கீதம் 37:1 கர்த்தாவே, நீதிமொழிகள் 1:15 இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீரா. பொறாமையை எடுத்து போடும், அவர்களோடு இருக்கிற உறவை ஆண்டவரே எடுத்து போடும்.
உம்மோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாய் அவர்கள் வாழும்படி சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அதன்படி வாழ கிருபை செய்யும். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இந்த அருள்மகன் தியானிக்கிற மனுஷனை நீர் மாற்றுவீரா. ஆகவே உங்களுடைய அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.